மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறை வசனங்கள் 43 முதல் 47 வரை. உனக்கு அடுத்திருப்பவரிடம் அன்பு கூர்வாயாக, பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என கூறியிருப்பதை கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் நான் உங்களுக்குச் சொல்கின்றேன், உங்கள் பகைவரிடம் அன்பு கூருங்கள். உங்களைத் துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். இப்படி செய்வதால் நீங்கள் உங்கள் விண்ணகத் தந்தையின் மக்கள் ஆவீர்கள். ஏனெனில் அவர் நல்லவர் மேலும் தீயோர் மேலும் கதிரவனை உதிர்த்தெழச் செய்கின்றார். நேர்மையாளர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பொழியச் செய்கின்றார். உங்களிடத்தில் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்துவீர்களானால் உங்களுக்கு என்ன கைம்மாறு கிடைக்கும்? வரி தண்டுவோரும் இவ்வாறு செய்வதில்லையா? நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு மட்டும் வாழ்த்து கூறுவீர்களானால் நீங்கள் மற்றவருக்கும் மேலாக செய்து விடுவதென்ன? பிற இனத்தாரும் இவ்வாறு செய்வதில்லையா? ஆதலால் உங்கள் விண்ணகத் தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவராய் இருங்கள். ஆமென். ஓ மூவொரு இறைவனே, எங்கள் உள்ளங்களை உமது கருணையால் நிறைத்து, எதிரிகளை மன்னிக்கவும், அவர்களுக்காக ஜெபிக்கவும் எங்களுக்கு பெலன் தாரும். உங்கள் அமைதியும் அன்பும் எங்கள் வாழ்வில் ஒளிரட்டும். உமது கிருபையால் எங்கள் செயல்கள் அனைத்தும் உமக்கு மகிமை அளிக்கட்டும். ஆமென்.